தமிழ்நாடு காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை இடையே நடைபெற்ற மோதல் குறித்து மூத்த செய்தியாளர் திரு ஜேம்ஸ் அவர்கள் தன்னுடைய ஆழமான கருத்தை நல்லரசு பார்வையாளர்களுக்கு முன்வைக்கிறார். வணக்கம். பேருந்தில் பயணம் செய்கிற பொழுது பெரும்பாலும் காவலர்கள் சீருடையோடு போய் சண்டை போடுறது என்பது புதிதல்ல. நாம் பயணிக்கும் போது பல தடவைகள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். சமீபத்தில் நடந்த ஒரு கண்டக்டர் டிக்கெட் கேட்குறாரு, அது அவருடைய கடமை. அது ஏன்னா அவருக்கு அப்படி அவர் கொடுக்கலன்னு வச்சேன்னா அவர் மேலே மெமோ கொடுப்பாங்க. அவர் எப்படிங்க அவர் டிக்கெட் வாங்காமல் வராங்க அப்படின்றது. அப்போ ஒரு காவலர்கிட்ட டிக்கெட் கேட்கும் பொழுது அவர் அந்த டிக்கெட்டை வாங்கி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அரசு ஒரு மானிய கோரிக்கையில அவங்க இவர்களுடைய குடும்பத்துக்கு காவலர்களுக்கு வேலை நிமித்தமாக போகும்போது இலவச பயணம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி மகளிர் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு இலவசம்ன்றது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அது 5 ஆண்டு காலம் இருக்கு. அந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கண்டக்டர் டிரைவர் சண்டை என்பது முதல்ல 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது எல்லா செய்தி நிறுவனங்களையும் ஒரே நேரங்கள்ல ஒளிபரப்பு, பெரிய பெரிய தொலைக்காட்சிகள். அப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல உடனடியாக அவ்வளவு அதே சண்டையை பரப்பும். இதன் பின்னால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை போலீஸ்கார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, காவலர் அவங்களுக்குலாம் இலவசமா கொடுக்கறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இது எல்லாமே வைரலா போகுது. உங்களுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. காவலர்களுக்குள்ள சண்டை ஒரு பெரிய விஷயமாகி அதுல ஓய்வு பெற்றவங்க இருக்கிறவங்க எல்லாம் பாஜக சார்பு காவல்துறையினெல்லாம் நேரடியா ஒரு மாதிரி ரேலி ஆகிற மாதிரி ஆகி அதுலயும் அண்ணாமலை தலையிட்டாங்க. இப்ப இது எப்பயுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காவலர்கள் ஒரு அரசு கட்டுப்பாட்டுல தொடர்ச்சியா இருக்கிறவங்க. குஜராத் மாதிரியோ இல்ல மற்ற இடங்களிலாம் பாத்தீங்கன்னா முழுக்க காவலர்கள் தான் எல்லா அடக்குமுறைக்கும் ஜாதிய கலவரங்கள் மத கலவரங்கள்ல செயல்படாம இவர்கள் கலவரத்தில் எல்லாரையும் சேர்ந்து காவல்துறையினரே கொள்வது அடிப்பது என்பது சார்பு நிலையில். தமிழகத்துல அப்படி மத ரீதியான ஒரு மோதல் என்பது எப்போதுமே கிடையாது. அப்ப இதை எதுல வச்சு பாக்குறீங்கன்னா நீங்க கோவை கலவரம் மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு சிவராஜன் ஒரு காவல்துறையினுடையவர் தான். அவர்களுடைய பிரச்சனை என்பது அவர் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி காவலர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கலவரம் பெருசாகிறதுக்கு காரணமாகி மத பீதியை கிளப்பி விட்டு பல இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு பலர் கொல்லப்பட்டது என்பது, தீவிரவாதம் வளர்ந்தது என்பது அன்றைய சூழல்ல தான் காவல்துறையை வச்சுதான் பண்ணாங்க. அது நடந்தது. அப்போ இதுல சமீப காலமாக காவல்துறையில் ஒரு ஒழுங்கின்மையை கொண்டு வருவதற்காக ஒரு மோசமான சக்திகள் செயல்படுறாங்களோன்ற சந்தேகம் நிலவு. இவருக்கு பின்னால அந்த காவலருக்கு பின்னால அப்புறம் அதே மாதிரி அரசு போக்குவரத்துல திடீர்னு அந்த காவலரோட சண்டை வருது. ஒரு 10-15 பேர் அங்கங்க ஆய்வாளர்கள் துணை ஆய்வாளர்கள் போக்குவரத்து வண்டிகளை நிறுத்தி அத்துமீறிட்டீங்க, அதனால 1000 ஃபைன் அப்படின்னு உடனடியா வேக கட்டுப்பாடு இப்படின்னு அடுத்த நாளே இது நடைபெறுது. ஒரு துறை செயலாளர்கள் பேசுறாங்க பாருங்க, அவர்கள் இதை தூண்டி விட்டு செய்யல. ஏன்னா இப்ப என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு அவர்களுக்கு இலவசமா பயணம் செய்யலாம் தமிழ்நாடு. ஆனா கடந்த பல ஆண்டுகளாக ஒரு ஓட்டுநரோ நடத்துறவருக்குன்னா குடும்பமே போகும். திருப்பதிக்கு போறது, கோயிலுக்கு போறதுக்கு, மதுரைக்கு போறதுக்கு எங்க வேணாலும் குடும்பத்தோட ஓசியில போவாங்க. அப்ப இது அப்படி போகலாமா? அப்ப காவலர்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு டிஏ உண்டு. அப்ப அவர்களுக்கு இலவசமா கொடுக்கும்போது எப்படி மறுபடியும் நீங்க டிஏ எப்படி கொடுப்பீங்க? அப்ப அந்த டிஏ வாங்கிக்கிட்டு அவர்கள் நான் பஸ்ல ஏன்னா அவங்க வேலை நிமித்தமா போகும்போது அவங்களுக்கு தனியா இதை கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க இலவசமா பந்தோபஸ்துக்கு போறாங்கன்னா பஸ்ல போகும்போது அந்த வாரண்டை வச்சுட்டு அவர்கள் அந்த கண்டக்டர் அதை அலுவலகத்தில் ஒப்படைப்பார்.
அதோட அவங்க வந்து பயணிக்கலாம். ஆனா டியூட்டி இல்லாத சமயத்துல, வேலை இல்லாத சமயத்திலையும் டிரைவர் ஓட்டுநர்கள்ட்ட வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாளைக்கு சுற்றுலா செல்ற மாதிரி நாளைக்கு காவலர்களும் அப்படி போனாங்கன்னா இது எப்படி யாரு வந்து இது பண்றது? ஏற்கனவே போக்குவரத்து துறையில பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம். நீங்க போக்குவரத்து துறை காவலர் மோதலை வந்து நீங்க அரசியல் ரீதியா விமர்சனம் செய்றீங்க. குறிப்பா நீங்க வந்து பாரதிய ஜனதா தூண்டுதலின் பேரில் இது நடைபெறுகிறதா என்ற அடிப்படையில் நீங்க வைக்கிற பதில்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாடு காவல்துறையில் இருந்து சொல்கிற ஒரு கருத்து என்னவென்றால், மானிய கோரிக்கையின் விவாதத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பணியின் போது அவர்கள் பணியாற்றுகிற அந்த மாவட்டத்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற அனுமதியை வழங்கியிருக்கிறார். அந்த அனுமதி 2 ஆண்டு காலமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 ஆண்டு ஆட்சி காலத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் காவல்துறையை முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் பாரதிய ஜனதா எங்கிருந்து வருகிறது? இல்ல இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வடநாட்டுல வந்து கலவரங்கள் நடந்த போது முழுக்க முழுக்க காவல்துறையும் வந்து அசமங்க போக்காரர்கள் தான். அவர்கள் எதுவுமே கண்டுகொள்ளாததுனாலதான் முழுக்க படுகொலைகள் நடந்துச்சு. யாரை திட்டமிட்டு கொள்ளணுமோ அவங்க எல்லாம் கொண்டாங்க. அதே போல அன்னைக்கு வந்து நேர்மையா இருந்த காவல் அதிகாரிகளை சில பேரை இன்னும் வந்து இப்ப பொய்யான வழக்குகளை போட்டு அவர்களை வந்து நேர்மையா நடந்த காவல்துறையினர் வந்து இன்னும் சிறையில் இருக்காங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கவர்னரை சந்திக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாடு கவர்னர் R.N. ரவியை சந்தித்து ராணுவ வீரர்கள், அதே ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெடிகுண்டு வீசுவோம், நாங்க துப்பாக்கியால சுட்டு கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி பொதுக்கூட்டத்துல ஓப்பனாவே வந்து சவால் விடுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ராணுவத்தினரோ காவல்துறையினரோ அதே போல ஒரு காவலர் போனா சீருடை கூட நான் பிஜேபியில சேர்றது என்ன தப்பு அப்படின்றது. கோட் ஆஃப் கான்டக்ட் என்பது அரசு ஊழியர்கள் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து உறுப்பினராக இருக்கக்கூடாது என்ற இருக்கிறது கூட அதையும் மறந்து சீருடையோட போய் சேர்றாது என்பது இது தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற விஷயங்களை வந்து திட்டமிட்டு குழப்புவதாக இருக்கு. ஏற்கனவே காவலர்கள் வந்து நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு சங்கம் வேணும்ன்ற கோரிக்கை தொடர்ச்சியா இருக்கு. சில நேரங்களில் ஓய்வு பெற்ற காவலர் சங்கம் வச்சுட்டு காவலருடைய கோரிக்கை எங்களுக்கு வந்து 8 மணி நேர வேலை வேணும், எங்களுக்கு வார விடுமுறை வேணும், இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா கோரிக்கை வைக்கிறாங்க. காவலர்களுக்கு சில மாநிலங்கள்ல வந்து சங்கம் இருக்கு. தமிழ்நாட்டில் அப்படி வந்து அவருடைய பாதுகாப்புக்காக அவர்கள் குரலை வந்து எடுத்து சொல்வதற்காக அவர் சங்கம் இருப்பது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப அவர்களுக்கு சங்கம் வைப்பது என்பது அவருடைய உரிமையை பெறுவதற்கான, அவர்களும் வந்து வேலை செய்யறவங்க. எல்லா நீதிபதிகளுக்கும் சங்கம் இருக்கு, ஆசிரியர்களுக்கு சங்கம் இருக்கு, எல்லா ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அவ்வளவு பேருக்கும் சங்கம். அப்ப தப்பு பண்ணுவாங்கன்னா போலீஸ் மட்டும் தப்பு பண்றாங்க. அதிகாரி தாசில்தார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன்ல வந்து பாமாடின்னு கலக்கிறான், குளத்துக்கு கலக்கிறது பாமாடின்ல மீனை கலந்து அது எல்லா கையிலையும் வழங்குறாங்க. அப்ப உணவுத்துறை உணவுல கலப்படம் பண்றான். சமீபத்துல பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போன 2-3 கப்பல் நிறைய பொருட்கள்ல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, திருப்பி அனுப்பிட்டாங்க பல வெளிநாடுகள்ல. அப்போ இதை ஆய்வு செய்வதற்கான அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல விஷயங்களை பண்றது கிடையாது. அரசு ஊழியர்கள், தாசில்தாரா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் தங்களுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சா மக்கள் பிரச்சனைகள் வந்து அது கூட டிரான்ஸ்போர்ட் அப்படிதான். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளி வந்து குழந்தைகள் நின்றுட்டு இருந்தாங்கன்னா வண்டி எடுத்துட்டு போயிடுறது, அவங்க ஸ்கூலுக்கு போறது கெட்டு போயிடும். பேச்சு வந்து திசை மாறி போகுதுன்னு நினைக்கிறேன். குற்றச்சாட்டு என்னன்னா காவல்துறை சார்பா, ஏன்னா காவல்துறைங்கிறது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முழுமையாக அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். காவல்துறையை ஒதுக்கிவிட்டு நாம் மற்ற துறைகளுக்கு கிடைக்கிற சலுகைகளை பற்றி எல்லாம் நாம் விவாதித்தால் அது சரியாக இருக்குமான்னு தெரியல. ஆனா காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆட்சியின் போதும் வந்து போக்குவரத்து துறையில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலையே செய்யாம சம்பளம் வாங்குறாங்க. நாங்க பணி நிமித்தமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நாங்கள் போகும்போது, அதுவும் காக்கி சட்டை அணிந்த சீருடையோடு நாங்கள் பயணிக்கும் போது எங்களை அவர்கள் நடத்துனர்கள் கேவலப்படுத்துவது என்பது
காவல்துறையை ஒட்டுமொத்தமாக கேவலப்படுத்துகிற ஒரு விஷயம் தானே. காவல்துறையினர் தங்களுடைய பணிக்காலத்தில் மாநிலத்திற்குள்ளேயே பயணித்தாலும் கூட சில கோடிகள் ரூபாய் தான் கட்டணமா ஆகும். அதை தமிழ்நாடு அரசு ஒதுக்குவதில் என்ன சிரமம் என்று கேள்வியை முன்வைக்கிறார்கள். உங்கள் பதில் என்ன? அதாவதுங்க, ஏற்கனவே இலவச பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு பக்கம் டிரான்ஸ்போர்ட் பல ஆயிரக்கணக்கான ஓய்வூதியம் தராம நிர்வகிகள் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. நஷ்டம்ன்றான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னையில தனியார் கொடுக்கறதுக்கான முயற்சிகள்லாம் திமுக ஆட்சியிலேயே நடந்துச்சு. போக்குவரத்து அது போக்குவரத்து தொழிலாளிகள் கொஞ்சம் போராடினால நின்று இருக்கு. பெரும்பாலும் நான் சங்கம் ஏன் அவங்களுக்கு வேணும்னு சொல்றது என்பது, மற்ற சங்கங்கள்லாம் கூட தப்பு பண்றாங்க. சங்கத்துல இருக்க ஊழியர்கள் தப்பு பண்றாங்க. நாளைக்கு காவலர்கள் மட்டுமே தப்பு பண்ணுவான், அராஜகம் பண்ணுவான், மீறிடுவான் என்பது அப்படி நினைக்காம அவர்களுக்குரிய உரிமைக்கான சட்டத்தை வைக்கிறது என்பது தப்பு கிடையாது. அதே நேரத்துல இந்த பஸ் பாஸை அரசு குடும்பத்துக்கா அவர் மட்டும் போகலாமா அப்படிங்கிறதுதான். ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காவல்துறை ஆடையோட போனாலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க வண்டியை நிறுத்தி போவாங்க, பக்கத்துல இறங்கிக்குவாங்க. போலீஸ்காரங்க பெரும்பாலும் யாரும் டிக்கெட் கேட்கறது இல்லை. வெளியில ரொம்ப தூரம் போகும்பொழுதுதான் கண்டக்டர்கள் பல இடங்கள்ல டிக்கெட் கேட்கறது. இத அந்தந்த சங்கங்களை நெறிமுறைப்படுத்தும். தொழிற்சங்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா சங்கத்துல இருக்கிறவங்க வேலையே செய்யறது இல்ல, ஆளுங்கட்சியா வேலை செய்யாம இருக்கான் அப்படின்னு போலீஸ்காரன் குற்றம் சாட்டுறாங்கன்னா அது அப்படி சொல்ல முடியாது.